மலையகம் 200 என்ற தொனிப்பொருளை நாங்கள் எடுக்கும்போது இலங்கைக்கு இந்த இந்திய வம்சாவளி மக்கள் இலங்கையர்களாக வந்து 4 தலைமுறையும் தாண்டி, அதாவது 4-5 தலைமுறைகளை தாண்டி 200 வருடமாயிருக்கு. இருந்த போதிலும் இலங்கைக்குள்ள நாங்கள் இன்னும் எங்களுடைய பிறப்பு அத்தாட்சி பத்திரத்தில் கூட இன்னும் எழுதப்படுகின்றது இந்தியானு தெமல, இந்திய தமிழர்கள் என்றே குறிப்பிடப்படுகிறது. அப்போ இதுவரையும் இலங்கையில் வாழ்கின்ற மக்களுக்கு, இலங்கைக்காக உழைக்கின்ற, இலங்கைக்காக உங்கள் நெற்றி வேர்வையை நிலத்தில் சிந்துகின்ற மக்களுக்கு இது தன்னுடைய நாடு என்ற உணர்வு இல்லாமல் வாழ்கின்ற ஒரு மக்களாக, சமுதாயமாகத்தான் இந்த மலையக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய அயல் நாடாக இருக்கலாம், எங்களுடைய மூதாதையர்கள் பிறந்து வளர்ந்த நாடாக இருக்கலாம், ஆனாலும் இந்தியா என்ற நாட்டுக்குள்ள அந்த பொருளாதார ரீதியாகவோ, அது மட்டுமல்லாமல் நிர்வாக ரீதியாகவோ, அல்லது எங்களுடைய பொறுப்புணர்ச்சியை விலகிக் கொள்கின்ற ஒரு தன்மையோ அந்த அரசாங்கங்களுக்கு இலங்கையில் வாழ்கின்ற இந்த மலைய மக்களை பற்றி கிடையாது. ஆகவே நாங்கள் எப்போதுமே நாங்கள் ஒரு அரசியல் ஈடுபாட்டில் இருக்கும்போது, அதாவது அரசியலில் நாங்கள் ஆர்வம் கொண்டவர்களாக எப்போதுமே நாங்கள் கண்டுகொண்ட விடயம்தான், நாங்கள் இந்தியாவிலிருந்து கைவிடப்பட்ட ஒரு சமுதாயம், இலங்கைக்குள்ளும் உள்வாங்கப்படாத ஒரு சமுதாயம். அப்ப எங்களுடைய உண்மையான எங்களுடைய முளை வேர்கள் எங்கே இருக்குது என்றதை பார்த்தால், இந்தியா வம்சாவளி மக்கள் என்ற பெயர் இருந்த போதிலும் எங்களுடைய அடையாளம் அங்கே கிடையாது. நாங்கள் இலங்கை குலைக்கின்ற போதிலும் இலங்கையில் இன்னும் எங்களை உள்வாங்க கிடைப்படவில்லை என்ற வகையில் பார்க்கும்போது அந்தரத்தில் நிற்கின்ற ஒரு சமுதாயமாக, நாங்கள் நிலை தடுமாறி நிற்கின்ற ஒரு சமுதாயமாகத்தான் நாங்கள் இந்த மலையக மக்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் இதற்கான அரசியல் ரீதியாக இவ்வளவு காலமும் நாங்கள் சுதந்திரத்துக்கு பிறகு 76 வருட காலமாக நாங்கள் இந்த மாற்றத்தை எதிர்கொள்வதற்காக, அதாவது நாங்கள் வாழ்ந்து பிறந்து, நாங்கள் இப்போது இருக்கின்ற எங்களுடைய சமுதாயம் வாழ்ந்து பிறந்து நாங்கள் உழைத்து நாங்கள் அனைவருமே இந்த சமுதாயத்துக்குள் வாழ்ந்திருக்கின்றோம். இலங்கை சமுதாயத்துக்குள் நாங்கள் இருந்திருக்கின்றோம். பொருளாதாரத்தில் நாங்கள் பங்களித்திருக்கின்றோம். சாகும் வரை நாங்கள் இந்த நாட்டுக்காக உழைத்திருக்கின்றோம். விடுதலை போராட்டங்களில், அது மட்டுமல்லாமல் நாங்கள் இந்த காலத்தில் பார்க்கும்போது மக்கள் எழுச்சியில் கூட நாங்கள் சரிசமமாக பங்கு பற்றிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் எப்போதுமே கூறுகின்ற விடயம்தான், இலங்கையில் நாங்கள் ஒரு புறக்கணிக்கப்பட்ட சமுதாயமாக அல்லாமல் இலங்கையர் என்ற அந்த அங்கீகாரம் பெற்ற, அந்த மதிப்பளிக்கப்பட்ட மலையக மக்களுக்கான அந்த உரிமை சார்ந்த விடயங்கள், அது மட்டுமல்லாமல் அந்த மலையக மக்களுக்கு இந்திய வம்சாவளி மக்கள் என்பது இதற்கு பிறகும் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வந்தவர்கள் என்று முத்திரை குத்தப்பட்டு ஒதுக்கி வைக்கின்ற சமுதாயமாக இல்லாமல் இலங்கைக்குள்ள இலங்கை சமுதாயமாக உள்வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது என்றதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அதாவது நாங்கள் அது விளங்கிக் கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. ஏனென்றால் ஒவ்வொரு சமுதாயத்துக்குமான அடையாளம் இருக்கு. அந்த சமுதாய அடையாளங்களையும் வேறுபாடுகளையும் ஏற்றுக்கொள்ளும் இடையிலேயே அந்த பொதுவாக ஒரு நாட்டுக்குள் வாழ்கின்ற மக்களுக்கான அந்த விசித்திர தன்மைகள், அவர்களுடைய உண்மையான அடையாளங்கள், அவர்களுடைய விழுமியங்களை கட்டி காப்பதற்கான சுதந்திரமும் வழங்கப்பட வேண்டிய, ஏற்றுக்கொள்ள தயாரான ஒரு சமுதாய முறைமை ஒன்று தேவைப்படுகிறது. அதாவது தான் நாங்கள் சொல்கின்றோம், நாங்கள் வடக்குக்கு கூறுகின்ற அதே தீர்வுகள் மலையகத்துக்கும் ஒத்து வராது. அது மட்டுமல்லாமல் நாங்கள் தமிழர் என்று நாங்கள் கூறும்போது அனைத்து மக்களுடைய இலங்கையில இவ்வளவு காலமும் இருந்த அரசியல் முறைகள் என்ன செய்தது என்றால், அனைத்து தமிழர்களும் ஒன்றாகவே நினைத்து தமிழ் சமுதாயம் என்றது அது ஒரு கிளைக்குள் வைக்கப்பட்ட சிங்களம், தமிழ், முஸ்லிம் என்ற வேறுபாடுகளை மட்டுமே பேச்சில் அல்லது பேசுகின்ற மொழியில மட்டும் அவர்களை முத்திரை குத்திவிட்டு ஒதுக்கி வைக்கின்ற சமுதாய முறைகள் அரசியல் முறையாகத்தான் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் சொல்கின்றோம், வடக்கில் கிழக்கில் இருக்கின்ற காணி பிரச்சினை மலையகத்தில் இருக்கின்ற காணி பிரச்சினை விட மிகவும் வித்தியாசமானது. வடக்கு கிழக்குக்கு உள்ள கல்வி பிரச்சினை மலையகத்தில் உள்ள கல்வி பிரச்சனையை விட முற்றிலும் வேறானது. அவர்களுடைய விழுமியம் சார்ந்த விடயங்கள், வடக்கு கிழக்கு மக்களுடைய உரிமை சார்ந்த விடயங்கள் மலையக உரிமை சார்ந்த விடயங்களை விட முற்றிலும் வித்தியாசமானது. அது மட்டுமல்லாமல் நாங்கள் இது அனைத்துமே வெவ்வேறாக சிந்தித்து அதுகள் தரவு மூலமாக, ஆதாரங்களூடாக, ஆய்வுகளினூடாக நாங்கள் அந்தந்த சமுதாயத்துக்கான தீர்வுகளை காண வேண்டும் என்ற உறுதிப்பாட்டில் இருக்கின்ற ஒரு அரசாங்கமாகத்தான்
நாங்கள் இருக்கின்றோம் என்பதை நான் இவ்வேளையில் கூட விரும்புகின்றேன். அண்மை காலத்தில் ஒரு பாட்டு, அது இந்தியாவில் தான் இந்திய ஒரு பாட்டு, சந்தோஷ் நாராயணுடைய என்ஜாய் என்ஜாமி, நீங்க பாட்டு கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டில் கூறப்படுகின்ற ஒரு விடயத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். அன்னக்கிளி அன்னக்கிளி ஆடி ஆல மரக்கில வண்ணக்கிளி, நல்லபடி வாழ சொல்லி இந்த மண்ணை தடுத்தானே பூர்வகுடி. நல்லபடி வாழ சொல்லி இந்த மண்ணை கொடுத்தானே பூர்வகுடி. நம்மளுடைய பூர்வகுடிகள் இங்கு வரும்போது கன்னி காடுகளாக இருந்த மலையகம், அதாவது வெர்ஜின் ஃபாரஸ்ட்களாக இருந்தது தான் இந்த மலையகமாக தேயிலை காடுகளாக மாற்றப்பட்டது. கோடிக்கணக்கான டாலர்களை ஈட்டி கொடுக்கப்பட்டது. அதற்காக எங்களுடைய எலும்புகளை புதைக்கப்பட்டது, எங்களுடைய மூதாதையர்களுடைய எலும்புகளை புதைக்கப்பட்டது. ஆனாலும் இப்போது நாங்கள் பார்க்கும் போது நல்லபடி வாழ சொல்லி இந்த மண்ணை கொடுத்தானே பூர்வகுடி. நாங்கள் இந்தியாவிலிருந்து, நாங்கள் இந்திய வம்சாவளி மக்கள் இங்க வந்து நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். நல்லபடி வாழ்கின்றோமா என்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இன்னும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாம கம்மங்கர காணி எல்லாம் பாடி திருந்தது ஆதிக்குடி, நாய் நரி பூனைக்கும் தான் இந்த ஏரி குளம் கூட சொந்தமடி. நாய் நரி பூனைக்கும் தான் இந்த ஏரி குளம் கூட சொந்தமடி. ஆனா நம்மளுடைய மலைய மக்களுக்கு இதுவரை ஒரு காணி துண்டு கூட சொந்தம் இல்லாமல் நாங்கள் வாழ்கின்றோம். அப்போ கம்மங்கர காணியெல்லாம் பாடி திரிந்தது ஆதிக்குடி. அந்த நான் சொன்ன மாதிரி இந்த எங்களுடைய மூதாதையருக்கு வந்த காலத்துல அந்த கன்னிக்காடுகளாக இந்த வெர்ஜின் ஃபாரஸ்ட்களை தான் நாங்கள் இந்த தேயிலை உற்பத்திக்காக நாங்கள் மாற்றினோம். அந்த 200 வருஷங்களாக இந்த நாட்டு கன்னியஸ்லாவணியை ஈட்டி கொடுத்த மக்கள் அந்த நாய் பூனைக்குள்ள உரிமை கூட இல்லாமல் வாழ்கின்ற சமுதாயம் என்றதை நாங்கள் விலகி கொண்டிருக்கின்றோம். ஆகவே தான் எங்களுடைய போராட்டம் கட்டாயம் மலைய மக்களுடைய காணி உரிமை, வீட்டுரிமையை உறுதிப்படுத்த வேண்டும் என்றதை நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தோடு சேர்ந்து நாங்கள் முன்னெடுக்கின்ற ஒரு வேலை திட்டமாக நாங்கள் கூறுகின்றோம். இன்று நாட்டில் பாரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. நாங்கள் இன்னும் எமது மலையக மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கதைத்து கொண்டிருக்கின்றோம். 200 வருடங்களாக மூட்டைகளாக சுமக்கப்பட்ட அந்த வலிகளும் வேதனைகளும் இன்னும் தீர்க்கப்படாமலும் குறைக்கப்படாமலும் நாங்கள் தொடர்ச்சியாக சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம். எனவே பல்வேறுபட்ட ஆட்சிகளில் எமது மலையகத்தை சார்ந்த அரசியல்வாதிகள் இருந்திருந்தாலும் கூட சில பேர்கள் அவர்கள் முயற்சித்திருக்கலாம், அதற்கான வாய்ப்பு அங்கு கிடைக்கவில்லை. எனவே எங்களுடைய மக்களின் காணி பிரச்சனை, கல்வி, சுகாதாரம், இன்னும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாமலே இருக்கின்றன. இங்கு இருக்கின்றார்கள் பேராசிரியமாக இருக்கின்றார்கள், சமூக செயல்பாட்டாளர் இருக்கின்றார்கள், இன்னும் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களை தேசிய மக்கள் சக்தி ஏற்றுக்கொள்கின்றது. நான் இந்த அமைச்சை பொறுப்பேற்கின்ற பொழுது இதனுடைய காணப்பட்ட எமது மக்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனைகளை எவ்வாறு தீர்ப்பது என்பதை சற்று யோசிக்கின்ற பொழுது, அதாவது ஏனைய சமூகங்களை பொறுத்த சில விஷயங்களை அவங்க அடைஞ்சிட்டாங்க, இன்னும் சின்ன சின்ன விஷயங்களை தான் அவங்க தொட வேண்டி இருக்கிறது. நாங்கள் அப்படி இல்லை, எல்லா விஷயங்களையும் நாங்கள் அடைய வேண்டி இருக்கிறது. மிகப்பெரிய பொறுப்பு, சவால். இதை எவ்வாறு அடைந்து கொள்வது என்பதை பற்றி பெரிய ஒரு எனக்குள்ளே ஒரு பல்வேறுபட்ட கருத்தாடல்கள், பல்வேறுபட்ட இதுகளும் நான் செய்து கொண்டிருந்தேன். உண்மையிலே நான் உங்களோட அனைவரும் அன்பாக கேட்டுக்கொள்வது, எம்மிடம் அரசியல் ரீதியாக வேறுபாடுகள் இருக்கலாம், கொள்கை ரீதியான மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இன்று இந்த அரசாங்கம் மக்கள் சார்ந்த அரசாங்கமாகவும் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஆணையை பெற்று இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. எனவே நாங்களும் நீங்களும் எதிரெதிரே இருந்து எமது மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியாது. எமது மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் ஒரு புள்ளியில் ஒன்றிணைய வேண்டும். அதற்கான ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. எனவே விமர்சனங்கள் மாத்திரம் நாங்கள் நின்று விடாது, செயல்பாட்டிலும் நாங்கள் ஈடுபட வேண்டும்.
அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கதை அதை நாங்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.